இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்தில் நடிகர் அரவிந்த் சுவாமி நடித்து கடந்த 1992ஆம் ஆண்டு வெளியான திரைப்படம் ரோஜா. ஏ.ஆர். ரகுமானின் முதல் திரைப்படமான இத்திரைப்படத்திற்கு சிறந்த இசையமைப்பிற்கான தேசிய விருது வென்றார். இயக்குனர் ராஜீவ் மேனன் இயக்கத்தில் கடந்த 1996ஆம் ஆண்டு வெளியான தமிழ் திரைப்படம். அரவிந்த் சுவாமி, பிரபு தேவா நடிப்பில் வெளியான இத்திரைப்படம் ஆன் 2வது தேசிய விருதை பெற்றுத்தந்தது. நடிகர் அமீர்கான் நடிப்பில் கடந்த 2001ஆம் ஆண்டு வெளியாகி ஆஸ்கார் மேடை வரை சென்ற பாலிவுட் திரைப்படம் லகான். இத்திரைப்படத்திற்கு இசையமைத்தமைக்காக தனது 3வது தேசிய விருதை வென்றார். இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்தில் கடந்த 2002ஆம் ஆண்டு வெளியான தமிழ் திரைப்படம் கன்னத்தில் முத்தமிட்டால். சிறந்த இசையமைப்பு பிரிவில் இப்படத்திற்காக ஏ.ஆர். ரகுமான் தேசிய விருது வென்றார். இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்தில் நடிகர் கார்த்தி, அதிதிராவ் நடிக்க கடந்த 2017ஆம் ஆண்டு வெளியான திரைப்படம் காற்று வெளியிடை. இத்திரைப்படம் சிறந்த இசையமைப்பு பிரிவில் தேசிய விருது வென்றது. இதே ஆண்டு இந்தி மொழியில் வெளியான மாம் 2017 திரைப்படத்திற்கு பின்னணி இசையமைத்தமைக்காக ஏ.ஆர். ரகுமானின் பெயர் தேசிய விருது பட்டியலில் இடம் பிடித்தது. கடந்த 2022ஆம் ஆண்டு இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்தில் வெளியான வரலாற்று திரைப்படம் பொன்னியின் செல்வன். இத்திரைப்படத்திற்கு பின்னணி இசை பிரிவில் தேசிய விருது வென்றார் ஏ.ஆர். ரகுமான். குறித்த இத்திரைப்படங்களில் ரோஜா 1992, மின்சார கனவு 1996 திரைப்படங்களுக்கு தமிழ்நாடு அரசின் மாநில விருதையும் வென்றார். இவை தவிர்த்து ஜென்டில்மேன் 1993, காதலன் 1994, சங்கமம் 1999, காவிய தலைவன் 2014 ஆகிய படங்களுக்கு மாநில அரசின் விருது வென்றார்.